வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம முள்ளே இல்லாத வஞ்சரம் மீன் சூப்பராக ரெடி பண்ண போகிறோங்க. அதுவும் நான் வெஜிடேரியனில் இல்லைங்க, வெஜிடேரியன் வஞ்சரம் வறுவல். முள்ளே இல்லாமல் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. இந்த ரெசிப்பியை நீங்கள் எதில் பண்ணீங்கன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தாங்க தெரியும், இல்லாட்டி யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ரியல் ஃபிஷ் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மீன் வறுவல் மாதிரியே இருக்குங்க. எந்த மாற்றமுமே இல்லை. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜிடேரியன் வஞ்சரம் வறுவல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதே போல் பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு நல்ல நீளமான உருளைக்கிழங்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்குடைய தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு வந்துக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நீளமாக ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி மீன் ஷேப்புக்கு மற்ற எல்லா உருளைக்கிழங்கையும் ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உப்பும் பேக்கிங் சோடாவும் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்குல இந்த பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்குவோம். ரெண்டு பக்கமும் நல்லா பேஸ்ட் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இதில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சுருந்து இந்த உருளைக்கிழங்கு இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனோடனே இன்னொரு பக்கம் திருப்பிக்குவோம். இப்படி ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சுங்க, எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி உள்ள உருளைக்கிழங்கெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த ரொம்பவே டேஸ்டியான வெஜிடேரியன் வஞ்சரம் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.